ஹே, என்னாச்சு திடீர்னு வந்திருக்க? ஹே, என்ன மூஞ்சல அவங்க இருக்கு? என்னாச்சு? எனக்கும் உங்க மாமாவுக்கும் 10 நாளா சண்டை. ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் என்கிட்ட சண்டை பண்றாரு. என்னால இனிமே அங்க போக முடியாது. இதுக்கு மேல நீ அங்க போக சொன்னீங்கன்னா நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கும் பாத்துக்க. ஏய், இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வார்த்தை பேசுற? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டியா? போய் சாப்பிடு, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி எங்கம்மா? தம்பி பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்கான் மாமா, இப்ப வந்துருவான். ஆமா, நீ என்ன உன் வீட்டுக்கார் வீட்டுக்கு போலையாம்மா? இல்ல மாமா, நாங்க இனிமே போறதா இல்ல, டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு இருக்கேன். சரிம்மா, நீங்க தம்பி திருவிழாவுக்கு வந்துருங்க. தம்பி வந்தா சொல்லிடு. சரி மாமா. மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லை, இப்போதான்டா வீட்டில் இருந்து வர்றேன். உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க மாமா. என்னடா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கு, என்னடா முடிவு பண்ணியிருக்க? நான் மட்டும் என்னமாம்மா பண்ணுறது? வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை. நானும் அக்காட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் அக்கா அங்கே போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரியா தான் அக்காவோட விருப்பத்துக்கே நானும் விட்டுட்டேன். டேய், உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. என் பொண்ணு வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகிப்போச்சுடா. அப்படி இப்படின்னு எங்களால் ஒன்றும் முடியலடா. உட்காந்து பேசுனா முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லைடா. கொஞ்சம் பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சுடுறதுக்கு வழியே பாடுறா. இன்னைக்கு அக்காவுக்கு சரியாக தான் இருக்கும். நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருண்டா. என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுறா தம்பி.